திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ஜான் ஆரோக்கியசாமி களமிறங்குவாரா? விஜய் போடும் கணக்கு. தாவேக வட்டாரத்தில் பரபரப்பு. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தாவேக கட்சியின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி வேட்பாளராக களமிறக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் தற்போதைய ஹாட் டாபிக் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல்தான். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த தமிழக வெற்றிக் கழகம் இந்த இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற காய் நகர்த்தி வருகிறது. விஜய் போட்டியிட்ட பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் திருச்சி கிழக்கை ராஜினாமா செய்த நிலையில் அங்கே இடைத்தேர்தல் வருகிறது. ஏற்கனவே காலியாக உள்ள 6 தொகுதிகளுடன் சேர்த்து இங்கே இடைத்தேர்தல் வருகிறது. இந்த நிலையில் தாவேகவின் தேர்தல் வெற்றிக்கு திரைமறைவில் இருந்து மிக முக்கிய வியூகங்களை வகுத்து கொடுத்த தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியை இந்த தேர்தலில் நேரடியாக வேட்பாளராக களமிறக்க முதல்வர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தலைமைச் செயலக மற்றும் கோட்டை வட்டாரங்களில் இருந்து அதிரடியான தகவல்கள் கசிந்துள்ளன. சட்டமன்ற தேர்தலில் தாவேகவின் வெற்றிக்கான திட்டங்களை வடிவமைத்ததில் ஜான் ஆரோக்கியசாமிக்கு மிக முக்கிய பங்குண்டு. கட்சியின் கொள்கை, சமூக ஊடக மேலாண்மை, இன்ஸ்டாகிராமை வைத்து அலையை உருவாக்கியது, 2 வருடங்களில் கட்சியை தமிழ்நாடு முழுக்க கொண்டு சென்றது, தொகுதி வாரியான வேட்பாளர் தேர்வு என அனைத்திலும் இவரது கை ஓங்கியிருந்தது. சமீப காலமாக முதல்வர் விஜயின் மிக நெருக்கமான அதிகார மையமாக ஜான் ஆரோக்கியசாமி பார்க்கப்படுகிறார். அரசு நிர்வாகம் மற்றும் அமைச்சரவை கூட்டங்களிலும் கூட இவரது ஆலோசனைகள் முக்கியத்துவம் பெற்று வரும் வேளையில் இவரை நேரடியாக மக்கள் பிரதிநிதியாக மாற்றுவதுதான் எதிர்கால அரசியல் நகர்வுகளுக்கு பலம் சேர்க்கும் என முதல்வர் விஜய் கருதுவதாக கூறப்படுகிறது. திரைமறைவில் காய் நகர்த்திய ஒரு மாஸ்டர் மைண்ட் நேரடியாக தேர்தல் களத்தில் குதித்தால் அது கட்சிக்கும் ஆட்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று விஜய் நம்புவதாக தோன்றுகிறது. திருச்சி கிழக்கு தொகுதி என்பது மத்திய தமிழகத்தின் மிக முக்கியமான அரசியல் மையமாகும். பல்வேறு சமூக அமைப்புகளும் கலவையான வாக்காளர்களும் நிறைந்த இந்த தொகுதியில் வெற்றி பெறுவது எளிதல்ல. அதிலும் விஜய் தொகுதி என்பதால் வெல்வது எளிது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகளும் இந்த தொகுதியை தங்கள் வசம் இழுக்க இப்போதே ரகசிய வேலைகளை தொடங்கிவிட்டன. இத்தகைய சவால் நிறைந்த ஒரு தொகுதியில் வெறும் அரசியல் முகம் கொண்ட ஒருவரை நிறுத்துவதை விட தேர்தல் அரசியலின் அக்குவேர் ஆணிவேரை நன்கு அறிந்த ஜான் ஆரோக்கியசாமியை நிறுத்தினால் எளிதாக கோட்டையை பிடிக்கலாம் என தாவேக திட்டமிடுகிறது. அதோடு அவர் வென்றால் அமைச்சர் பதவியும் கண்டிப்பாக வழங்கப்படும். தொழில்துறை உள்ளிட்ட துறை இவருக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளும் அதிகம் உள்ளன. சமீபத்தில் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி ஆகிய 2 தனியார் நபர்கள் தாவேகவின் அமைச்சரவை கூட்டங்களில் பங்கேற்பதாக கூறி திமுக மற்றும் பாஜக ஆகிய எதிர்க்கட்சிகள் தமிழக ஆளுநரிடம் மனு அளித்து பரபரப்பை கிளப்பின. தாவேக அரசுக்கு எதிராக இந்த விவகாரத்தை பெரிய அளவில் கொண்டு செல்ல எதிர்க்கட்சிகள் முயன்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஜான் ஆரோக்கியசாமியை முறைப்படி தேர்தல் களத்தில் நிறுத்தி சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிவிட்டால் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என முதல்வர் விஜய் இந்த அதிரடி முடிவை நோக்கி நகர்வதாக அரசியல் விமர்சகர்கள் கணித்துள்ளனர்.